யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு அர்ப்பணிப்போடு இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவா. அவரை துணையாக கொண்டிருந்து உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது, டிபெண்டன்ட் லைஃப், சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். ஆமென். சொன்னதை செய்திடும் தகப்பனவர். ஆமென். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நீங்க பாடுங்க, யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எஸ், எனக்கென்றும் துணையவரே, நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. தாழ்த்துகிறோம், தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம், அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 44 1-2 வசனங்கள். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள் கேள். உன்னை உண்டாக்கினவரும், உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவரும், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே, பயப்படாதே. இந்த மாலை வேளையில் பேசும்படி நேற்று இரவில் ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் நினைவில் கொண்டு வந்தார். யாக்கோபே இஸ்ரவேலேங்கிறார், யாக்கோபே யெஷூரனேங்கிறார். யாக்கோபு தான் இஸ்ரவேல், யாக்கோபு தான் யெஷூரன். யாக்கோபு, இஸ்ரவேல், யெஷூரன். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த வளர்ச்சி தேவை.
அவர் யெஷூரனை அழைத்து செல்ல வரப்போகிறார். யாக்கோபு, யாக்கோபு என்பது ஆரம்பம், இஸ்ரவேல் என்பது அடையாளம், யெஷூரன் என்பது ஆயத்தம். யாக்கோபு யாருன்னு கேட்டா ஏசா சொல்லுவான் எத்தன் என்று. யெஷூரன் என்றால் அப்ரைட் ஒன், உத்தமன். எத்தனை உத்தமனாக்கி அவனை அழைத்து செல்ல யெஷூரனுடைய தேவன் வரப்போகிறார். நம் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ஆரம்பம் உண்டு. நம்முடைய ஆரம்பம் வெளியே சொல்வது போல உண்டா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. காரணம், நம்முடைய அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறார். உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்தெடுக்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகள். எனவே நம்முடைய ஆரம்பம் என்பது அதை நாம் மார்த்தட்டி சொல்வதற்கென்று ஒன்றுமே கிடையாது. We are nothing. உபாகமம் 32 அதிகாரம் 10, 11, 12 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். உபாகமம் 32, 10, 11, 12 வசனங்கள். பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்தது இல்லை. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. இம்மட்டும் இந்த செகண்ட் வர அழைத்த நாள் முதல் என்னை கர்த்தர் ஒருவரே வழி நடத்துகிறார்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே. அவனை கண்டுபிடித்தது எங்கே? பாழான நிலம், பாழ் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வழி. இதுதான் யாக்கோபின் ஆரம்பம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், யாக்கோபு என்னும் பூச்சியேங்கிறார். பூச்சியை சிறு கூட்டமாய் மாற்றி புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றி பூச்சிக்கு உதவி, பூச்சியை அநேகருக்கு உதவியா யூஸ் பண்றாங்க. இதுதான் தேவனுடைய மகத்துவமான கிரியை. ஒரு தேவ பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில இந்த கிருபை தான் நம்மை உருவாக்கும். இந்த கிருபை அதிகமாய் நமக்கு கொடுக்கப்பட நாம் நம்முடைய ஆரம்பத்தை மறக்கவே கூடாது. சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் அதுதான். சவுல் கழுதைக்கு பின்னாக நடந்ததை மறந்தான், தாவீது ஆடுகளுக்கு பின்னாக நடந்ததை மறக்கவில்லை. கழுதைக்கு பின்னாக நடந்ததை மறந்த சவுலை விட்டு, ஏன் சவுல் குடும்பத்தை விட்டு கிருபை எடுபட்டு விட்டது. ஆடுகளுக்கு பின்னாக நடந்த தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் கர்த்தர் சதா காலங்களிலும், தாவீது மறக்கல. ஒரு இடத்துல கூட தாவீது தன்னை ராஜாவை காண்பிக்கவே இல்லை. சங்கீதங்களில் ரிப்பீட்டடா வருகிற வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தான் எடுக்கப்பட்ட இடத்தை தாவீது மறக்கல. எல்லா சங்கீதத்திலையும் அவர் மென்ஷன் பண்ணி இருக்கிறார். எல்லாவற்றையும் மென்ஷன் பண்ணி இருக்கிறார். என்னை ஆட்டு தொழுவத்தில் இருந்து எடுத்தார், என்னை பயங்கரமான குழியில் இருந்து எடுத்தார், என்னை மரண வாசலில் இருந்து எடுத்தார், ஆமே என்னை ஜலப்பிரவாகத்தில் இருந்து எடுத்தார். நான் எடுக்கப்பட்டவன். தன்னை நிறுத்தின ஸ்தானத்தில் இருந்தல்ல தாவீது தன்னை பார்த்தது, தன்னை எடுத்த இடத்திலிருந்து. தன்னை எடுத்த இடத்திலிருந்து ஆதாமும் ஏவாளும் தங்களை பார்த்திருப்பார்கள் என்றால் தேவன் விலக்கினதின் மேல் அவங்க விரும்பி இருக்க மாட்டாங்க. அவர் கொடுத்ததே அதிகம், அவர் கொடுக்காதது கொஞ்சம். கொடுக்காதவைகள் மேல பிசாசானவன் திருப்பி கொண்டிருக்கிறான். என்ன இருந்தாலும் இது உனக்கு கிடைக்கல, என்ன இருந்தாலும் இது உனக்கு கிடைக்கும், என்ன இருந்தாலும் அவர் உனக்கு கொஞ்சம் தேவ தூதர்களை விட சிறியவனாதான படைச்சிருக்கிறார். இப்படி பிசாசானவன் காட்டும் போது ஒரு தேவ பிள்ளை எதை பார்க்கணும் தெரியுமா? ஏ நான் மண்ணு, இந்த மண்ணான என்ன அவருடைய கண்கள் பட்டு அவருடைய கரம் பட்டு மனிதனாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில எல்லாம் இருக்குதான்னு கேட்டா எல்லாம் இல்ல.
ஆனா இருப்பதெல்லாம் கர்த்தர் தந்ததல்லவா. ஆரம்பத்தை ஒரு நாளும் மறக்க கூடாது. எசேக்கியேல் 16வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. 6வது வசனத்தை வாசியுங்கள். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த செய்திக்குள்ள போகல, ஆனா இது சொல்ல நான் ஏவப்படுகிறேன். நம்முடைய ஒரு ஆரம்பம் இருக்கிறது. யாருக்கு? அற்பமான ஆரம்பம், பாழான நிலம், ஊழையிடுதல் உள்ள அவாந்திர வெறுமையான அவாந்திரம். ஆமென். இந்த அழகான கண்கள் பாடும்போது என்னை யாருக்குமே தெரியாது. 2015 தான் ஆவியானவர் இந்த பாட்டு கொடுத்தாங்க. 2007 கடைசியில் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க வச்சாங்க. நேற்று சொன்னேன்னு நினைக்கிறேன், சாட்டர்டே ஈவினிங் ஒரு வர்ஷிப் நடத்துவோம், சண்டே சர்வீஸில் ஒரு வர்ஷிப். இவ்வளோதான் ஊழியம். கேட்டால் ஃபுல் டைம் ஊழியக்காரன். அவன் என்ன பண்ண, ஒன்றும் பண்ண தெரியாது. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சாச்சு, சரி ஊழியம் தான், வேற எதுவும் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண முடியும்? 24/7 ஜெபத்தில் இருக்க முடியுமா? முடிஞ்ச வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம், பைபிள் படிப்போம், ராத்திரி நேரத்தில் போய் உட்காந்துருந்து பாடுவோம், தெரிஞ்ச மாதிரி பாடுவோம். ஆமென். அப்படி இருக்கும்போது தான் ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஆவியானவர் இந்த வேத பகுதியிலிருந்து பேச ஆரம்பித்தார். உன் பிறப்பின் வர்த்தமானம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை பார்க்கிறது பிரபுக்களோடு. அதே நேரத்தில் தேவன் நம்மை எடுத்தது குப்பையிலிருந்து. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. தேவனுடைய பார்வையில் நாம யார் தெரியுமா? ராஜாக்களும் ஆசாரியர்களும், ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர். ஆனா தேவன் நம்ம எடுத்தது குப்பையிலிருந்து. தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாரோ அப்படி நாம மாறுவோம், அவர் நம்மை மாற்றுவார். அதுதான் யாக்கோபே, இஸ்ரவேலே, யெஷூரனே. யாக்கோப யெஷூரனா ஏசா பார்த்தானா? இல்ல. ஈசாக்கு பார்த்திருப்பாரு, ஆனா கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கு உங்க மத்தியில நான் இப்படி இருக்கிறேன்னா இது நான் என்ன இப்படி பார்த்ததல்ல, அந்த அழகான கண்கள். அதனாலதான் யாக்கோபே, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர் உருவாக்குகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க பேக்ரவுண்ட் பார்த்தல்ல கர்த்தர் உங்களை அழைத்தது. அவர் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார், சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். லேவியராகமம் 4வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், சொல்லிவிடுகிறேன். அங்கே ஆசாரியன் தப்பு பண்ணா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் தப்பு பண்ண ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு. ஆசாரியன் தப்பு பண்ணா, ஆமென். லேவி கோத்திரத்தாருக்கு சந்தோஷம், பரவாயில்ல நமக்குன்னு இது இருக்கு அப்படின்னு. அப்படியே கீழே படிச்சுட்டு வரும்போது இஸ்ரவேல் சபையாருக்கு இந்த காரியம் செய்யப்படுகிறது. இஸ்ரவேல் சபையார் தப்பு பண்ணா இதே போல பலிமிருகம் அடிக்கப்படணும். அப்படியே கீழே வரும்போது பிரபுக்களில் ஒருவன்
பெரிய அதிகாரி ஒருவன் தப்பு பண்ணான், ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். இதோட அந்த அதிகாரம் முடியும்னு பார்த்தா முடியல. அப்படியே கீழே படிச்சுட்டு வரும்போது சாதாரண மனிதர்களில் ஒருவன் தப்பு பண்ணிட்டானா, அவனுக்கும் பாவ நிவாரணம் எங்க தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல. என்னதுன்னு அர்த்தம்? அவருடைய பார்வையில ஆசாரியன் எப்படியோ, பிரபுக்கள் எப்படியோ, இஸ்ரவேலர் எப்படியோ, அப்படிதான் இந்த சாதாரணமான நம்மளும். என் தேவனுடைய பார்வையிலே பட்சபாதம் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து அப்பா பிதாவே என்று அழைத்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ரிவர் போய்ங்க, கொஞ்சம் ரிவர் போய்ங்க. இந்த யாக்கோபு தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பிரச்சனை நமக்கு நன்றாய் தெரியும். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே அவள் கற்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். 23வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். யாக்கோபு வெளிப்படும் முன்னமே, அதாவது யாக்கோபு தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி அவர் வாயிலிருந்து அவனை குறித்த அவருடைய திட்டம் வெளியே வருகிறது. இந்த ராத்திரி வேளையில என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் பிறப்பு சாதாரணமாயிருக்கலாம். ஆனால் ஒரு சத்தியத்தை நீ கேள். நீ அவரிடத்தில் அழைக்கப்பட்டு வந்தது உண்மையானால், நீ பிறக்கும் முன்னமே உன்னை குறித்த அவருடைய திட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிறக்கும் முன்னமே என்னை குறித்த தேவ திட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. அதனாலதான் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே. ஹல்லேலூயா. எனவேதான் பவுல் பாருங்க, அவருடைய ஜேர்னில அந்த கிறிஸ்துவின் அறிவு கெட்டாத அந்த அன்பின் ஆழம் நீளம் அகலம் அறிய இந்த மனுஷன் அப்படியே மாறுறார். ஆரம்பத்தில் என்ன சொல்றார் தெரியுமா? அகிரிப்பா ராஜா கிட்ட சொல்லும் போது, ஆமென், நான் தமஸ்குவுக்கு போகிற வழியில கர்த்தர் என்ன பிடித்தாருங்கிறார். கலாத்தியருக்கு எழுதும் போது சொல்றாரு, இல்ல தாயின் வயிற்றில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார் அப்படிங்கிறார். எபேசியருக்கு சொல்லும் போது இன்னும் ஆழத்துக்குள்ள போறார். தமஸ்குவுக்கு போகிற வழியில் அவர் என்ன பார்த்தது? தாயின் வயிற்றில் இருக்கும் போதும் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் இந்த அறிவு கெட்டாத அன்பு. இது புரியல. இது வர்ணிக்க முடியாது. அதிகமா இந்த பூமியிலே பாடப்பட்ட பாடல், ஒட்டு மொத்தமா இத்தனை ஆண்டுகள், எத்தனை வருஷம் இந்த பூமி இருக்கிறதோ, இதில் அதிகமாய் பாடப்படும் பாடல் இயேசுவை குறித்து, அதிகமாய் பேசப்படும் வார்த்தை இயேசுவை குறித்து. ஆமென். அதிகமா இயேசுவின் அன்பை குறித்து பாடப்பட்டிருக்கிறது. இன்னும் பாட்டு வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் அது இன்னதென்று இதுவரை யாருக்கும் அந்த அர்த்தத்தை பார்க்க முடியல. இயேசுவின் அன்பு பிறக்கு முன்னமே பிறப்பிக்கப்பட்டது தேவ திட்டம். யோவான் ஸ்நானன் பிறக்கு முன்னமே சகரியாவுக்கு யோவானை குறித்த தேவ திட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எவர்களை கர்த்தர் முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். எவர்களை கர்த்தர் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை கர்த்தர் நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு பிறக்கிறான். பிறக்கும் போதே ஏசா கூட வரான். வாக்குத்தத்த பிள்ளைக்கு எப்பவுமே கூட ஒரு ஏசா வந்துட்டே இருப்பான். ஹல்லேலூயா. உங்க மேல தேவ திட்டம் இருக்குன்னா உங்க கூடவே ஒரு ஏசா வளர்ந்துட்டு இருப்பான்.
அதுக்குன்னு வீட்டில் இருக்கிற ஆளை தப்பா பார்த்துடாதீங்க. நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம அப்படித்தானே, ஏசா பார்வோன் எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கிற ஆட்களை தான் பார்ப்போம். இல்ல, நமக்கு யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆரோன் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மிரியாம் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மோசே பிறக்கும் போது ஏன் பிரச்சனை வருது? ஆமே, ஏன்னா அவன் மேல இருக்கிற திட்டம் பெருசு, அவன் மேல இருக்கிற தேவ திட்டம் பெருசு. ஆமே, ரூபன் பிறந்துட்டான் சீக்கிரம், சிமியோன் பிறந்துட்டான் சீக்கிரம், லேவி பிறந்துட்டான் சீக்கிரம், யூதா பிறந்துட்டான் சீக்கிரம், யோசேப்பு ஏன் டிலே ஆகுறான்? திட்டம் பெருசு, திட்டம் பெருசு. உன் வாழ்க்கையில ஆமென், சிலருக்கு பாதியில இருந்து போராட்டம் வரும், சிலருக்கு எண்டுல போராட்டம் வரும், ஆனா சிலருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை வரும். யாபேசு பிறக்கும் போதே தாய் சொல்றாங்க துக்கத்தோடு பெற்றேன். அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சோ, ஆனா தேவ திட்டம் பெருசு. இந்த ராத்திரி வேளையில கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை குறித்த தேவ திட்டம் பெரியது. ஆமென். அந்த திட்டம் என்ன? குப்பையில் இருக்கிற உன்னை பிரபுக்களோடு உட்கார வைப்பது மட்டுமல்ல, யாக்கோபா இருக்கிற உன்னை இஸ்ரவேலாய் அடையாளப்படுத்தி யெஷூரனாய் மாற்றுவது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும், அதனால நான் ரொம்ப அதுக்குள்ள போகல. அந்த வேர்டுக்குள்ள மட்டும் 1-2 வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு தெரியும், ஏசா வளர்றாரு, யாக்கோபு வளர்றாரு. ஏசாவை அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவரு போய் வேட்டையாடி கொண்டு வரதெல்லாம் இந்த வயசு காலத்தில் அப்படியே வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஆனால் யாக்கோபு அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்போவுமே ஒரு வீட்டில் 2 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை அம்மா செல்லம், இன்னொரு பிள்ளை அப்பா செல்லமா இருக்கும். கூடவே இருப்பார், கூடாரவாசி அப்படின்னு அவர் அடையாளமே கூடாரவாசி. ஆமென். யாக்கோபா இருக்கும் வரைக்கும் நமக்கு பல அடையாளங்கள் உண்டு. நம்ம எந்தெந்த அடையாளத்தோடு இருக்கிறோமோ அத்தனை அடையாளத்தை அவர் உடைப்பார். அதுதான் இஸ்ரவேல். ஆமென். பொதுவாக ஏசா வெளியே சுத்திட்டு வருவான், யாக்கோபு உள்ள இருப்பான். அதிகாரம் மாறும்போது சாப்டரே ரோலே சேஞ்ச் ஆகுது. ஆமென். ஏன்? உன் மேல இருக்கிற தேவ திட்டம் பெருசு. எல்லா யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாரும் ஆடுகளை மேய்க்க போவாங்க, யோசேப் மட்டும் எங்க இருப்பாரு? வீட்டுக்குள்ள இருப்பாரு. ரோல் சேஞ்ச் ஆகுது. காட்ஸ் பிளான் எப்பவுமே நமக்கு புரியாத புதிராக தான் இருக்கும். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்கள் தெரியாத வழியிலே கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இங்க குருடர் என்று யாரை சொல்லுகிறார்? கண்ணு தெரியாதவங்களையா? இல்ல, பாதை தெரியாதவங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே உங்களை குறித்த என் நினைவுகளும் என் வழிகளும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஈசாக்கு அப்படி அவர் பார்க்கிறார், நம்ம கொஞ்ச காலத்துல போயிருவோம். இந்த கொஞ்ச காலத்துல போயிருவோம்னு சொல்றவங்களாம் சீக்கிரம் போக மாட்டாங்க. ஏன்னா இவரு யாக்கோபு போயிட்டு 20 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது யார் இருக்கிறா? அம்மா இல்லை, ஆனா அப்பா இருக்கிறார். ஃபுல்லா இறைச்சி சாப்பிட்டு அவர் சொல்றார், மகனே ஏசா இங்க வா, நீ போய் நான் உன்னை சாப்பிட்டு பிளஸ் பண்ணணும், நீ போய் வேட்டையாடி கொண்டு வா அப்படின்னு போகும்போது அம்மா கிச்சன்ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸ்திரீகளுக்கே உள்ள விசேஷித்த கிருபை. என்ன ஓடட்டும், மிக்சி கிரைண்டர் ஓடட்டும், ஃப்ரெண்டு காலில் என்ன பேசுறாங்கிறது காதுல விழுந்துட்டே இருக்கும். நேர யாக்கோபு கூப்பிடுறாங்க. யாக்கோபு வரான். யாக்கோபு இப்படி அப்பா சொல்றாரு. ஏன்னா ரெபேக்காளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா வேர்டு இருக்கு. நம்ம அநேகர் பண்ற தப்பு இங்கதான் இருக்கு. வார்த்தை இருக்குல்ல, வார்த்தை இருந்தா வாசலை அவரே திறப்பார். நம்மளா ஒரு டோர் ஓபன் பண்ண கூடாது. ஆண்டவர் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் பேதுருட்ட சொல்லுவார்ல, கையில பட்டயம் இருக்கான்னு கேட்பார். ஆமா ஆண்டவரே பட்டயம் இருக்கு, வச்சுக்கோன்னு தான் சொல்லுவார். அந்த பட்டயத்தை எதுக்கு வச்சுக்கோன்னு சொல்ல மாட்டார். பட்டயம் இருக்கு. இப்போ சோல்ஜர்ஸ் இயேசுவை பிடிக்க வராங்க. பிடிக்க வந்தது, ஆண்டவரே பட்டயம் இருக்கு வெட்டவா கேட்டுட்டு அவரா வெட்டாதேன்னு, வெட்டுன்னு சொல்லல, வெட்டாதேன்னு சொல்ல, எடுத்து வெட்டியாச்சு. ஆமே. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? பட்டயத்தை நிறைய வேர்டு, அதாவது எழுத்து கொல்லும். வார்த்தை அவர் தந்தால் வாசலை அவர் தான் திறப்பார்.
ஒரு அதிகாரத்தில் ஆகாரை கொண்டு நிறுத்தி அவளுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு இடத்துல அவளுக்கு அவர் வார்த்தையை கொடுக்கும் போது இன்னொரு இடத்துல அவளுக்கான ஊற்றை கர்த்தர் திறந்து வைக்கிறார். ஏற்ற வேளை வரும்போது அவர் அந்த கண்ணை திறந்து காட்டி கொடுக்கிறார். வார்த்தையானவர். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவசரம். நம்ம எல்லாம் வாக்குத்தத்தம் கிடைச்ச அவசரம். ஜனவரி 1ஆம் தேதி கிடைச்சா டிசம்பர் 31க்குள்ள நடக்கணும். அவசரம். நம்ம தான் வருஷம் வாக்குத்தத்தத்தை மாற்றுவோம். கர்த்தர் மாற்ற மாட்டார். 75 சொன்னார், 100 நிறைவேற்றினார். யாருக்கு? ஆபிரகாம். 75 சொன்னார், உனக்கு உன் சந்ததியை நான் பிளஸ் பண்ணுவேன். ஆபிரகாம் நம்பி புறப்படுறான். கூடவே லோத்தையும் கூட்டிட்டு போறான். அதான் சொல்றோம்ல, வார்த்தை கிடைச்சதும் நம்மளே சில காரியத்தை செட் பண்ணுவோம். சரி, லோத்து சகோதரனுடைய பையன், ஆபிரகாமுடைய சகோதரன் மரித்து விட்டார். ஆரான் தானே மரித்து விட்டான். சரி, நேரா கூட்டிட்டு போறான். 13வது அதிகாரத்தில் லோத்தை செப்பரேட் பண்றார் ஆண்டவர். ஆபிரகாம் இன்னும் வாக்குத்தத்தம் போ. இப்ப கர்த்தர் சொல்றார், பாரு மண்ணை பாரு, உன் சந்ததி மணலத்தனையா இருக்கும் அப்படிங்கிறார். ஓகே ஆண்டவரே. 14வது அதிகாரத்தில் ஒரு நியூஸ் வருது, லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் பார்க்குறான், பரவாயில்ல, நம்ம போய் ஃபைட் பண்ணி லோத்தை மீட்டு கொண்டா லோத்து கூட வந்துடுவான். ஆபிரகாம் போய் ஃபைட் பண்ணி மீட்டு கொள்ளுகிற. லோத்து கூட வரல. லோத்து திரும்பியும் எங்க போறார் அப்படின்னா சோதோமுக்கே போயிட்டார். இப்போ ஆபிரகாம் வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தர் பேசுறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஐ எம் யுவர் ஷீல்ட் அண்ட் யுவர் வெரி கிரேட் ரிவார்ட். அப்படி சொல்லும்போது அவர் என்ன தருவீர் ஆண்டவரே? நானும் கொஞ்ச நாளா கேட்டுட்டே இருக்கிறேன். 75, இப்போ வயசு 86 ஆகுது. வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி ஆச்சுன்னா அதை தருவேன், இதை தருவேன். இப்போ ஆபிரகாமுடைய பார்வை எலியேசர் மேல போகுது. நீ பார்வையை மாத்தாத. அவருடைய கைகள் குறுகவில்லை. இப்போ ஆபிரகாம் கூடாரத்தை விட்டு வெளியே வாங்குற. நீ ஒரு டென்ட் போட்டு உள்ள இருந்து நீ பார்த்துட்டு இருக்கிற. கர்த்தருடைய வார்த்தை என்பது நாம் போடுகிற எல்லைக்குள்ளே இருப்பதல்ல. அவர் ஒரு கூடாரத்தை போட்டிருக்கிறார். வெளியே வந்து இந்த நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் எண்ணு என்கிறார். 75 சொன்ன அதே வார்த்தை தான் 86 சொல்றார். 86 சொன்ன அதே வார்த்தை தான் 99 சொல்றார். 99 சொன்ன அதே வார்த்தை தான் 100 நிறைவேற்றுகிறார். தேவன் தம்முடைய திட்டத்தை மாற்றுகிறவர் அல்ல. தேவ திட்டம் பெரியது. ஆனா நாம் அவசரப்பட்டு சந்ததி ஆபிரகாம் அவசரப்பட்டு இஸ்மவேல் வந்தான் அல்லவா? இப்படிதான் வார்த்தை இருக்கு. அதனால நாமே என்ன செய்கிறோம்? இல்ல, குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ எதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது. இவங்க சொல்றாங்க, இங்கப்பா நான் உனக்கு சமைச்சு கொடுக்கிறேன், நான் சொல்றது போல நீ செய். அப்படி சொல்லும் போது அவன் சொல்றான், அம்மா நான் எத்தனாய் காணப்பட்டால் ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபம் வருமே. பயம் இருக்கு, ஆசையும் இருக்கு, பயமும் இருக்கு. அவங்க என்ன சொல்ல, அப்படியெல்லாம் வேண்டாம், எனக்குரியது எனக்கு போதும் அப்படி சொல்லலாம்ல. இல்ல, ஆசையும் இருக்கு, பயமும் இருக்கு. நமக்கு நிறைய ஆசையும் இருக்கு, பயமும் இருக்கு. சில காரியத்தை வேண்டாம் செய்யாம இருக்கிறது காரணம் வேண்டான்னு வச்சதுனால அல்ல, பயந்து. அம்மா உடனே அம்மா சொல்றாங்க, உன்மேல் விழும் சாபம் என் மேல் விழும். இப்படி சொல்ற ஆளை நம்பவே கூடாது. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் இருக்கிறேன், நம்பிடாதீங்க. கர்த்தர் சொன்னா மட்டும் நம்புங்க. அதனாலதான் நாசியில சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று இருக்கு. அதே போல போறார். இந்த இடத்துல தான் தேவனால் யாக்கோபு காக்கப்படுவதை பார்க்க முடியும். போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். 27வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 27:30. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்தபோது யாக்கோபு, the word by word கவனிக்கணும். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். கொஞ்சம் டைமிங் மாறி இருந்தா
அடுத்த நாள் கூட இல்ல. என்ன டைமிங்க! அதனாலதான் கண்மணியை போல கர்த்தர் அவனை உணர்த்தினார், கர்த்தர் அவனை காத்தருளினார். இவரு போய், அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன், இந்த கான்வர்சேஷன் நடக்குது. அது எப்போ அவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அது உம்முடைய தேவன் சீக்கிரமா எனக்கு எல்லாம் நேரிட பண்ணினார். இல்லையே, இங்க வா, தொட்டு பார்க்கிற கைகள் ஏசாவின் கைகள், சத்தம் யாக்கோபின் சத்தம். அப்போ ஒரு பெரிய கான்வர்சேஷன் அங்க போயிட்டு இருக்கு. நீ கிட்டவா, ஸ்மெல் பண்ணி பார்க்கிற, கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணு, எஸ் ஏசாவின் வாசனை. இப்போ இப்படி பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் ஏசா உள்ள வாரார்னு வைங்கள, யாக்கோபு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏசா நிக்கிறான். எப்படி இருந்திருக்கும்? ஆனா ஏசாவை ஆண்டவர் வரவிடல. அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன், ஏசா கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. ஏன் ஒப்பு கொடுக்கல? யாக்கோபு பண்ண தப்பு இல்ல. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. சில இடத்துல மயிரிழையில தப்பி இருக்கிறோம்ல, சில இடத்துல ஏன் ஏன் நம்ம மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிற, நம்ம மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிற. நம்ம ஒரு வேத பகுதி வாசிக்க கேட்டோம் அல்லவா? மனோவா மனைவி அவருடைய நாமம் அதிசயம் என்று விளங்கின போது மனோவா கத்துறான், ஐயோ நம்ம தேவனை பார்த்துட்டோம், அவ்வளவுதான் சாக போறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மனோவாவின் மனைவி ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 23வது வசனம். நியாயாதிபதிகள் 13:23. அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொண்டு போட சித்தமாயிருந்தார், அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். அடுத்த வார்த்தை பாருங்கள், இவைகளை நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார். பல மரண கண்ணிக்கு தப்புவிக்கப்பட்ட சகோதரா சகோதரி, இந்த நற்செய்தியை நீ கேள். ஏன் நீ தப்புவிக்கப்பட்ட தெரியுமா? பல காரியங்கள் உனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, பல காரியங்கள் உனக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திலே அது நிறைவேறும். ஏசா கையில ஒப்பு கொடுக்க கொஞ்சம் டைமிங் மாறி இருந்தா கரெக்டா யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வெளியே போறாரு. அதுக்கப்புறம் யார் வரா? உடனே. அப்படிதான் இருக்கு பைபிள்ல. அதனாலதான் வேதத்துல வேர்ட் பை வேர்டு பார்க்கணும். உடனே ஏசா வர. என்ன காடுங்க அவரு! யாக்கோபை விட்டு கொடுக்கல. அதனாலதான் அவருடைய பொறுமை. அவர் பொறுமையா இருக்கிறார். எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிக்க. ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே போராட்டம். இந்த இடத்துல வசமா மாட்டி இருக்க வேண்டிய இடம். ஆனா கர்த்தர் விட்டு கொடுக்கல. ஆமா, நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். அதுதான் தாவீது சொல்லுகிறார், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தார். சிங்கத்தின் கைக்கு ஒருத்தன் மாட்டின தப்புவானா? ஆனா தாவீது தப்புனா. ஏன்? திட்டம் இருக்கு. உங்களுக்கு வந்த வியாதி மற்றவர்களுக்கு வந்தது, அவங்க இல்ல. ஆமே. ஆனா மரணத்துக்கு ஏதுவான போராட்டத்தில் இருந்தோம். நீங்க இன்னைக்கு நிக்கிறீங்கன்னா சில காரியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நேரம் அதிகம் போகிறதுனால கொஞ்சம் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விட்டு கொடுக்கல.
தாவீது சொல்லுகிறார், மரண வாசலில் இருந்து தூக்கிட்டாராம். மரண வாசல் வரைக்கும் போயிட்டேன். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம். ஏன்? எப்படிங்க சிங்கத்துக்கு எவ்வளவு சிம்பிளா சொல்றாரு, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வைத்தார். எப்படி தாவீது இது சாத்தியம்? எப்படி சாத்தியம்னா திட்டம் இருக்கு. உங்க மேல தேவ திட்டம் இருக்கு. 3 மாசம் மோசைய வீட்டுல பொத்தி வளர்க்கறாங்க. அதுக்கு மேல முடியல. அந்த பிள்ளை அழாம வச்சு வளர்த்தாங்க. பொதுவாகவே ஒரு குழந்தை பிறந்து அழும்போது அந்த பிள்ளை அழ சத்தம் லேபர் வார்டுல இருந்து கேட்டுட்டு வைங்களேன், வெளியே எல்லார் வாயிலையும் லட்டு இருக்கும். ஒரே ஒரு அழுகையை மட்டும்தான் குடும்பமே கொண்டாடும். எந்த அழுகையை தெரியுமா? குழந்தை அழுகை. ஆனா மோசே பிறந்தது வாயை பொத்திட்டாங்க. 3 மாசம் அளவிடல. இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு வந்ததும் அந்த பிள்ளை ஒரு நாணல் பெட்டியில வைத்து நைல் நதியில விட்டுட்டு அதன் தவக்கை மிரியாம் தூரத்துல இருந்து அதுக்கு என்ன சம்பவிக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமே, கரெக்டா யார் கையில மாட்டுச்சு தெரியுமா? பார்வோனுடைய குமாரத்தி கையில. அவ அந்த பெட்டியை ஓபன் பண்ணதும் பிள்ளை அழ ஆரம்பிச்சிட்டு. ஆமே, ஹல்லேலூயா. அந்த இடத்துல அந்த மோசைய அந்த தண்ணியில மூழ்க வைத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனா செய்யல, தூக்கி எடுத்துட்டாங்க. ஏன்? திட்டம் இருக்கு. அந்த திட்டம் மட்டும் பார்வோனுக்கு தெரிஞ்சிருந்தா, திட்டம் என்ன? இந்த மோசையை கொண்டு இந்த பார்வோன் டீமையே சிவந்த சமுத்திரத்துல, இதான் திட்டம். ஆனா இப்ப மோசை இருக்கிறது எங்க? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில. ஹல்லேலூயா. நீ உன்னுடைய வேலை வரும் வரைக்கும் மற்றவர்கள் பார்வைக்கு சாதாரணமாய் தெரிவாய். ஏன்னா திட்டம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஹல்லேலூயா, திட்டம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த குழந்தைய பார்த்தா ஐயோ பாவமா, நாளைக்கு என்ன பண்ண போறான் தெரியுமா? பார்வோன் மொத்த டீமை போட்டு மூழ்கடித்து கொல்ல போறான். அதே வீட்டுல வளர வைக்கிறா. ஆமா, இதெல்லாம் சாத்தியமா? சில சாத்தியம் இல்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சாத்தியமாக காரணம் என்ன? அது யார் செய்த புண்ணியம்? பொதுவா உலகத்துல பேச்சு அதுதான். இது யார் செய்த புண்ணியம் இல்ல. ஹல்லேலூயா. இந்த ஏழையின் மேல் அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது அவன் மேல வாக்குத்தத்தம் விழுகிறதோ, ஆசீர்வாதம் விழுகிறதோ, தேவ திட்டம் ரொம்ப பெருசுங்க. தாயின் கருவில் தோன்றும் முன்னமே அவருடைய திட்டம் தீர்மானிக்கப்பட்டது. ஏற்ற காலத்தில் அது வாக்குத்தத்தமாய் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அந்த வாக்குத்தத்தமாய் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு நம்முடைய லைஃப் உடைய ட்ராக் எல்லாம் சேஞ்ச் ஆகும். யோசேப்புக்கு தேவ திட்டம் சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு லைஃப் ட்ராக் டோட்டலா சேஞ்ச். அந்த யோசேப்பு பின்னாட்களில் சொல்ற துன்பத்தை மறக்கும்படி செய்தார். அவ்வளவு கஷ்டப்பட்டார். யாருக்கும் இல்லாத கஷ்டம். அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, என்னதான் இப்படி முன்னும் பின்னும் நெருக்கி, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி, ஏன்? ஆமென். அவருடைய திட்டம் பெரிது. இப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை அழைத்து 28:1 ஈசாக்கு யாக்கோபை அழைத்து 28:5 ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். யாக்கோபு ஓடி போனவன் அல்ல, யாக்கோபு அனுப்பிவிடப்பட்டவன். ஏசா என்ன சொல்லிட்டு இருப்பான்? என் தம்பி ஓடிட்டான். அவன் ஓடினவன் அல்ல, தேவ திட்டம் உடையவன், தேவனால் அனுப்பப்படுகிறான். ஹல்லேலூயா. ஏசேக்கும் சித்தனாவும் சத்துருக்கள் மூடி போட தேவன் அனுமதித்தது எதற்கு தெரியுமா? கர்த்தர் உண்டு பண்ணின ரகோபத்தை அடைவதற்கு. ஈசாக்கு ஓடி போனவன் அல்ல, ஈசாக்கு அனுப்பப்பட்டவன். ஆபிரகாம் ஓடி போனவன் அல்ல, தகப்பன் வீட்டை விட்டு ஆபிரகாம் அனுப்பப்பட்டவன். இப்பொழுது யாக்கோபு அனுப்பப்படுகிறான். அழைத்து அனுப்புகிறான். அழைப்பு இருக்கிறது, அனுப்புகிறான்.
எங்க போகணும் ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. ஏன்னா இவருடைய டைட்டில் என்ன தெரியுமா? கூடாரவாசி. முதல் அந்த டைட்டில் அடி வாங்குது. யாக்கோபு என்பது உன்னுடைய ஆரம்பம் மட்டுமே. இனி உன்னுடைய அடையாளம் என்பது அவர் உனக்கு கொடுப்பது. நீ சம்பாதித்ததல்ல உன்னுடைய அடையாளம், அவர் சிலுவையில் சம்பாதித்து தருவதே உன்னுடைய அடையாளம். என் தந்திரத்தினால நான் சம்பாதித்தது, என் திராணியினால நான் சம்பாதித்தது இது அல்ல என் அடையாளம். மோசே எகிப்திலே சகல கலைகளையும் கற்று வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான். இதுதான் அவன் அடையாளம். கர்த்தர் 40 வருஷம் எகிப்தை விட்டே வெளியே கொண்டு வந்துட்டார். வெளியே கொண்டு வந்து வாக்கில் வல்லவன், வாக்கில் அடி. இப்போ பேசுறதுக்கு கஷ்டப்படுறார். ஹல்லேலூயா. மோசே கிட்ட உன் கையில என்ன இருக்கு? ஒரு கோல், அவ்வளவுதான். இதை என்ன சொல்ல? என் கோல்னு கூட அவருக்கு சொல்ல முடியல. ஒரு கோல். அப்படி ஒரு ரேஞ்சில் கொண்டு வந்து விடுறார். அதுக்கப்புறம் அடையாளத்தை கொடுக்கிறார். ஆமென். நம்ம எது அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு பல காரியங்கள் லாபமா இருந்தது, அதை நஷ்டம் என்றும் குப்பை என்று விட்டேன். யாக்கோபு என்பது உன்னுடைய ஆரம்பமா மட்டும்தான் இருக்கணும். இந்த பூமியில ஓட்ட முடியும் போது யசூரனாய் மாறணும், யசூரனாய் மாறணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது அவன் ஒரு வனாந்திரத்துக்கு போகும்போது வேதம் சொல்லுகிறது, இப்ப 28:11 ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை பேசுகிறேன். இந்த வேர்டை மனசுல வச்சுக்கோங்க. சூரியன் அவன் வாழ்க்கையில் உண்மையில அஸ்தமித்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் எங்க போகணும்னு தெரியாது, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. வீட்டுக்குள்ள அம்மா பின்னாடியே போனவன், அம்மா சமைக்கிறதே பார்த்து பார்த்து சமையலை படிச்சவன். இப்போ போய் ஒரு கேட்டரிங் சர்வீஸை தொடங்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. வெளியே போய் 4 பேர்கிட்ட பேசி பழக்கம் கிடையாது. யாக்கோபு நேரா போறாரு. சூரியன் அஸ்தமிக்கிறது. ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து தூங்குகிறான். தலைக்கு கீழே வைத்து படுப்பதற்கு அவனுக்கு ஒரு பில்லோ கூட கிடையாது. இதுதான் சில நேரத்தில் நம்ம கேட்கிற வார்த்தைக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. கேட்கிற வார்த்தை வந்து கர்த்தர் உன்னை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகரிக்கும்படி செய்வார். ஆனா பாக்கெட்ல டீ குடிக்க ஒரு 10 ரூபாய் இருக்காது. கேட்கிற வார்த்தைக்கும் வாழும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. பல நேரத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? ஏசாயா 29 ஒரு வார்த்தை இருக்கிறது. கடந்த நாளிலே சபையில் ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு பேச வைத்தார். 29வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். 29:8. அது பசியாயிருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் வெறுமையாயிருக்கிறது போலவும் தாகமாயிருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் தாகம் தீர தண்ணீர் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்திருப்பது போல இருக்கிறது. பல நேரத்தில் நம்ம கேட்கிற வார்த்தைக்கும் வீட்டில் போய் பார்த்தா சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆமென். வாக்குத்தத்தம்லாம் ஹெவியா. ஏசா வந்து ஈசா கிட்ட கேட்கிறான், அப்போ உங்ககிட்ட வேற ஆசீர்வாதமே இல்லையா? இல்லப்பா, எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் வாங்கிட்டு போனவர் இப்ப எப்படி இருக்கிறார் தெரியுமா? தலைக்கு கீழே ஒரு கல் எடுத்து வச்சு படுத்துட்டு இருக்கிறார். ஆமென். எல்லா வாக்குத்தத்த செய்தியும் பார்க்கிறது, ஒன்னும் விடுறது கிடையாது. ஒவ்வொரு பாஸ்டருக்கும் ஒவ்வொரு டைரி. ஆனா தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதற்கு எங்க எந்த சிச்சுவேஷன்ல அவர் கொண்டு வருவார் தெரியுமா? நம்புவதற்கு ஏது வல்லாத நிலை. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். வலது கையை உயர்த்தி அப்படி கண்களை ஏறெடுத்து சொல்லுங்க. உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். இந்த ஸ்டேட்ல கொண்டு வருவதற்கு நாளைக்கு யாக்கோபே உன்னை அந்த இடத்துல வச்சு நான் பிளஸ் பண்ண அந்த கிரெடிட் உங்க அம்மாவுக்கு போகும். அல்லது உன் தந்திரத்தினால் என்று சொல்லி அந்த கிரெடிட்டை நீயே எடுப்ப.
ஆண்டவருடைய திட்டம் ஒருவன் மேல் இருக்குமானால் அவனில் அவர் மாத்திரமே மகிமைப்பட விரும்புகிறார். அதுதான் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே. நம்முடைய வாழ்க்கையில சில சிச்சுவேஷன்ல திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, அவர் மட்டும்தான் இருப்பார். அவர் மட்டும்தான் இருப்பார். ஏன்? நான் என் மகிமைக்கென்று ஏற்படுத்தினேன். கர்த்தர் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார். கர்த்தர் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார். அதனாலதான் பூச்சியா இருக்கும் போதே கையை பிடிக்கிறார். பூச்சியை பிடிச்சா நசுங்கிறோம்ல, அவர் பிடிச்சதுனாலதான் இன்னும் நசுங்காம இருக்கிறோம். இப்பொழுது அவன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். வானத்திலிருந்து கீழே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் ஆயிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது 28:13 அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. எதற்கு மேல கர்த்தர் நிற்கிறார்? யாக்கோபு எங்க கல்லை வச்சு படுக்கிறானோ அதற்கு நேர மேல. அதன் அர்த்தம் என்ன? யாக்கோபே, இந்த சிச்சுவேஷன் அது நம்ம எப்போ தண்ணி எடுப்போம் கூட அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் காலில் தண்ணி எடுக்க விட மாட்டார், மத்தியானம் தான் விடுவார். ஆமென். ஆண்டவருடைய செயல்கள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள். அவைகளில் பிரியப்படுகிறவர்களால் அது ஆராயப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு மேலாக, கரெக்டா அதற்கு மேல. இப்போ எங்க வந்து யாக்கோபுக்கு டயர்ட் ஆகுது பாத்தீங்களா? சில இடத்துல வந்து நீங்க தளர்றீங்கன்னா, அம்பு எய்கிற தூரத்துல போய் அலைந்து திரிந்த ஆகார் உட்கார்ந்தார். அங்கதான் ஊட்டு இருக்கு, உட்கார வச்சுட்டார். சில இடத்துல உங்களை தளர்ந்து உட்கார வைக்கிறார்னா புரிந்து கொள்ளுங்கள், அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல நின்று தம்மை அறிமுகப்படுத்துகிறார். நாம் அல்ல அவரை தேடி போனது, நாம் அவரால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. பாடுங்க. யாரும் அறியாத, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பேசும்போது இந்த இடத்துல யாக்கோபு என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இப்படி பண்ணிட்டு வந்துட்டேன்பா, நான் இப்படி இப்படி செஞ்சுட்டேன்பா அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா யாக்கோபு தன்னை குறித்து பேசாமல் இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. யாராவது கேட்டாங்களா? ஆண்டவர்கிட்ட வந்தா நம்மளை பத்தி பேசணும். அவர்கிட்ட வந்து, ஆண்டவர் இந்த ஆலயத்தை பார்த்தீங்களா? அவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் கல் இராதபடிக்கு. நான் ஆண்டவர்கிட்ட என்ன வரவழைக்கிறது? என் காரியத்தை சொல்ல, என் காரியத்தை அவருக்கு தெரிவிக்க. சமாரியா ஸ்திரீயின் இடத்துல ஆண்டவர் வேற ஒருத்தங்க டாபிக் பேசிட்டு இருக்கல, அவர் டாபிக்க பேசுறார். இந்த முதல் சந்திப்பை யாக்கோபு கனப்படுத்தவில்லை. நீ அழைக்கப்பட்டவன் உண்மைதான், நீ காக்கப்பட்டவன் உண்மைதான், உன் மேல தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் கர்த்தர் உன்னை சந்திக்கும் நாளை நீ ஏன் அறியாமல் இருக்கிறாய்? விரும்பி வந்து உன்னை சந்திக்கும் போது ஏன் அந்த சந்திப்பை நீ அசட்டை பண்ணுகிறாய்? யாக்கோபு நீ செய்து வந்த செயலுக்கு அவர் உன்னை ஏறிட்டு கூட பார்த்திருக்க கூடாது. பவுலே நீ செய்த செயலுக்கு அவர் உன்கிட்ட வந்து பேசி இருக்கவே கூடாது. யாக்கோபு கொலை செய்யப்பட காரணமாயிருந்தவன் ஏரோது, ஸ்தேவான் கொலை செய்யப்பட காரணமாயிருந்தவன் பவுல். ஏரோதை அடித்தார், புழு புழுத்து செத்தான் என்று இருக்கிறது. அதே அடிதான பவுலுக்கு விழுந்திருக்கணும். ஏன் விழல? தேவன் ஏற்கனவே அவனை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பார்?
பாவங்களுக்கு தக்க அவர் நம்மை தண்டியாமல் அவருடைய பொறுமை நிமித்தம் அவர் காத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? உன்னை தேவன் அழைத்தது அவருடைய திட்டத்துக்காக. உன் மேல தேவனுடைய பர்பஸ் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. அதனாலதான் அவர் உன்னை விரும்பி வந்து சந்திக்கிறார். எருசலேமை பார்த்தது அவர் அழுறார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாம போயிட்டியே, நீ மட்டும் அறிஞ்சிருந்தேன்னா உன் நிலைமை வேற மாதிரி இருக்கும்பா. காரணம் எருசலேம் மகா ராஜாவின் நகரம். இது நீ அறியாததுனால சத்துருக்கள் வந்து உன்னை சூழ்ந்து கொள்வார்களே. இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபோட என்ன கேட்டிருக்கணும்? அப்போ எனக்கு தேவன் இல்லையா? நீங்க கேட்டிருக்கணுமா வேண்டாமா? கேட்கல. எனக்கு அவர் தேவனா இருக்கணும்னா நான் அவருக்கு கீழே இருக்கணும். ஆபிரகாம் எல்லா இடத்திலும் பலிபீடம் கட்டினான். கர்த்தர் ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டார். ஈசாக்கு பலிபீடம் கட்டினான். ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்டார். இவர்கிட்ட பேசும்போது இவர் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு தசமபாகம் தருவேன் அப்படின்னு. அதாவது 10ல் 1 உங்களுக்கு தருவேன், மீதி 9 அதுதானே தசமபாகம். 10ல் 1 உங்களுக்கு. அந்த 1 நீங்க என்ன பண்றீங்கன்னு நானும் கேட்க மாட்டேன். மீதி 9 நான் என்ன பண்றேன்னு. இதான் டீலிங். அதுவும் எப்படி சாதாரண டீலிங் கிடையாது. நீர் என்னோடு இருந்து நான் போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி உண்ண உணவு உடுக்க உடை இதெல்லாம் தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி கொண்டு வருவீரானால் டிமாண்ட். இன்னைக்கு நம்ம வைக்கிற டிமாண்ட்ல ஹெவியா இருக்கு. அவர் நம்மகிட்ட இப்படி வச்சா திட்டத்தை வச்சாரு. யாக்கோபு, நீ பூச்சியா இருக்கும் போது உன் மேல ஹெவியான திட்டத்தை வச்சிருக்க, நீ அவர்கிட்ட டிமாண்ட் பண்றல்ல. நம்முடைய பொருத்தனைகள்லாம் பயங்கர டிமாண்டா தானே இருக்கு. நீங்க மட்டும் அவர் பெருசா செய்யணுமா, நம்ம சிறுசா சாட்சி சொல்லி முடிச்சிருவோமா? நம்ம பொறுத்தன ஆண்டவர், நீங்க மட்டும் எனக்கு அதை செஞ்சிட்டீங்கன்னா நான் சாட்சி சொல்லுவேன். ஆண்டவர் சொன்னார், வேண்டாமா உன் சாட்சி நீயே வச்சுக்கோ. நீ ஏற்கனவே சாட்சி சாட்சின்னு மைக் எடுத்து பாஸ்டருக்கு பிரசங்க நேரத்தெல்லாம் விழுங்குற. ஆமே, ஹல்லேலூயா. நாம எப்படி எது பொறுத்தனை எடுக்கணும்? எது எடுக்கணும் தெரியுமா? எது அவருக்கு பிடிக்குமோ அதை எடுக்கணும். எது அவருக்கு பிடிக்கும். இந்த இடத்துல ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு நீங்க தேவன், என் தாத்தாக்கு நீங்க தேவன். ஏசாவை தான் நீங்க நியாயப்படி சந்திச்சிருக்கணும். அவன் தானே மூத்த குமாரன். ஆனா இந்த இளையவனை, இந்த சிறியவனை நீங்க சந்திச்சுக்கல. நீங்க என் தேவனா இருக்கணும். அப்பா, நான் தப்பு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன், சாரி, என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி இந்த இடத்துல ஒப்பு கொடுத்திருந்தா அவன் சரித்திரம் முன்னமே அவன் அடையாளம் மாறி இருக்கும். முன்னமே மாறி இருக்கும். அவன் நாம் போற இடத்துல எல்லாம்ங்கிறான். தேவனுக்கு அர்ப்பணித்தவன் எங்க போகணுங்கிறத தேவன் தான் தீர்மானிக்கணும். ஆனா அவன் என்னதான் நாங்க ஆலயத்துக்கு வருவோம், அதுக்கப்புறம் இங்கதான் போவோம். காயினுடைய வழி வாசற்படியிலே பாவம் படுத்திருக்கிறது. எல்லாம் பலியெல்லாம் செலுத்துவோம், காணிக்கெல்லாம் கரெக்டா கொடுத்துருவோம். ஆனா திரும்ப போய் என்ன செய்யணுங்கிறது நாங்க தான் டிசைட் பண்ணுவோம். இல்ல, அவரை நான் என் ஆண்டவராக்கி கொண்டால் அவர் தீர்மானிக்கணும். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆமென். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் கைகளை உயர்த்தி ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. யாக்கோபு புறப்பட்டு போகிறான், லாபான் வீட்டுக்கு போகிறான். அங்க 20 வருடம் இருக்கிறான். அங்குள்ள சம்பவங்கள்லாம் நாம் அறிந்ததே. கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவ தயவினால் அவன் 2 பரிவாரங்களை உடையவனாய் மாறுகிறான். இப்பொழுது 31வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசியுங்கள். 31:1. பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே
இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். மூன்றாவது வசனம், கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ. தலையிலே கொட்டி சொல்றான், இன்னும் இங்க இருக்கு. எப்பொழுது இந்த யாக்கோபு உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். ஆனா அங்க நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது தெரியுமா? எங்க அப்பாவால தான் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவர் அவன் அங்கிருந்து எடுத்து செப்பரேட் பண்றார். ஏன்? கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற மேன்மைக்கு மகிமை இன்னொரு நபருக்கு போறது ஆண்டவருக்கு பிடிக்காது. நாமளும் கொடுக்க கூடாது. இவங்க மட்டும் இல்லைன்னா, ஆமே, யோசேப்பு நினைச்சிருப்பார், இந்த அண்ணன் ரூபன் மட்டும் இல்லைன்னா. கொஞ்ச நேரத்தில் ரூபன் இல்லை. இஸ்மவேல் வரும்போது ரூபன் இல்லை. ரூபன் இருந்திருந்தானா தேவ திட்டம் நடந்திருக்காது. கர்த்தர் ரூபனை செப்பரேட் பண்றார். சிலர் நம்முடைய வாழ்க்கையில ஐயோ இவங்க மட்டும் இருந்திருந்தாங்கன்னா, சிலர் இருக்கணும்னு விரும்புவோம், சிலர் இருக்கக்கூடாதுன்னு விரும்புவோம். யாரை இருக்கணும்னு விரும்புறோமோ அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. யார் இருக்கக்கூடாதுன்னு விரும்புறோமோ அவங்க கூடவே வராங்க. ஆமே, இந்த சிஸ்டர் இங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க போனா அந்த பக்கத்து வீட்டுல அவங்க வாடகைக்கு வந்திருக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, இவங்களுக்காக சர்ச்சை மாத்தினா அந்த சர்ச்சில் பின்னாடி சேரல அவங்க வந்து இந்த பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில நேரத்தில் நமக்கு தேவனுடைய திட்டம் தெரியாது. ஆமென். யாரை பயன்படுத்துவார் என்று தெரியாது. மோசைய கொல்ல வேண்டும் என்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்ட இடத்துல தான் மோசைக்கு ராஜபோஜனம் கொடுத்து தேவன் வளர்க்க அனுமதித்தார். ஆமென். யாக்கோபு புறப்படுறான். யாக்கோபு சொல்ற, நீ கிளம்பு அப்படின்ட்டார். யாக்கோபு இப்பொழுது எங்கே புறப்படுகிறான்? தகப்பன் வீட்டுக்கு, கானானை நோக்கி புறப்படுகிறான். இதுவரை யாக்கோபுக்கு பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை, சாதாரண பிரச்சனை, மாமா மருமகன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை கிடையாது. இது நார்மலா எல்லார் வாழ்க்கையில இருக்கிறது. ஆனா இப்போ யாக்கோபு சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் வித்தியாசமான பிரச்சனை. என்ன தெரியுமா? எப்பொழுது கானானை நோக்கி பயணித்தானோ, நல்ல கவனமாக கேளுங்க, கானானை நோக்கி பயணித்தானோ, முன்னாக ஏசா, பின்னாக லாபான். நீ வேற எந்த டிராக்லையும் டிராவல் பண்ணு, ஏசா வரமாட்டான். ஆனா அந்த தகப்பன் வீட்டை நோக்கி உன் பயணத்தை திருப்பி பாரு, மறைந்திருக்கிற ஏசால வெளியே வருவான். அதனாலதான் அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையே, ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க கால் போன போக்கிலும் மனம் போன போக்கில் நடக்கிறார்கள். யாக்கோபு, உனக்கு ஏன் பிரச்சனை? நீ எங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கிற? தகப்பன் வீட்டை நோக்கி, கானானை நோக்கி. அதனாலதான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு 20 வருஷம் ஏசாவால யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏசாவுக்கு கண்டுபிடித்து வந்து யாக்கோபை தூக்க தெரியாதா? இப்ப மாமனார் இருக்க கோபத்துக்கு ஏசா மேட்டர் தெரிஞ்சிருந்தா மாமனாரை லெட்டர் போட்டு கூப்பிட்டுருப்பாரு, விருந்து வச்சு. இல்ல இல்ல. ஆனா இப்ப லாபான் போகும்போது கர்த்தர் லாபான்ட்ட வான் பண்றாரு, அவன் மேல கை வச்சிடாது. ஏன்னா லாபான் யாக்கோபு விஷயத்துல யார் பக்கம் நீதி இருந்தது தெரியுமா? யாக்கோபு பக்கத்துல. இப்ப லாபான் பிரச்சனை சால்வ் ஆயிட்டு அடுத்து புறப்பட்டு போகும்போது ஒருவன் செய்தியை கொண்டு வருகிறான், உன் சகோதரன் ஏசா 400 பேரோடு உன்னை சந்திக்க வருகிறான் என்று. தேவன் நம்முடைய அடையாளத்தை மாற்ற நியமிக்கிற பாதை, நியமிக்கிற களம் நாம விரும்பாததா கூட இருக்கலாம். யாக்கோபு தாவீது யார் என்பது இஸ்ரவேலர் அறிய தேவன் நியமித்ததுதான் யுத்த களம். நான் உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இப்பொழுது யாக்கோபு என்ன செய்கிறான் தெரியுமா? 32வது அதிகாரத்திலே யாவோ காட்டின் கரையிலே உட்கார்ந்திருக்கிறான். தான் சம்பாதித்த சம்பாத்தியம், குடும்பம் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு இக்கரையிலே வந்து தனித்திருந்தான் என்று 32, 23, 24 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான்
ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடுகிறார். நல்ல கவனமா கேளுங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அந்த வேத பகுதியை புரியும்படியாக சொல்ல விரும்புகிறேன். அங்க ரியலா நடந்தது என்ன அப்படின்னா, இப்போ யாக்கோபு ஆண்டவர் பக்கத்துல வந்துட்டார். 28வது அதிகாரத்துல மேல இருந்தவர் 32வது அதிகாரத்துல பக்கத்துல வந்துட்டார். ஏன்னா யாக்கோபு எப்படி இருக்கிறான் தெரியுமா? தனித்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில சில தனிமையின் அனுபவம் வரும்போதுதான் அவரை ரொம்ப ருசிக்க முடியும். பத்மு தீவுல 12 சீஷர்களோடு இருந்த யோவான் இயேசுவை அனுபவித்ததை விட பத்மு தீவிலிருந்து அவன் கண்டதுதான் அதிகம், அவன் அனுபவித்தது அதிகம். சில பாதையில கர்த்தர் உங்களை தனியா கொண்டு வந்து நிக்க வைப்பார். அதை கண்டு கலங்காதே, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இப்பொழுது யாக்கோபு என்ன செய்தான் என்று ஓசியா 12:4 எடுக்க வேண்டாம், சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி அழுது கெஞ்சிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா பேரு சொன்னார், தாத்தா பேரு சொன்னார். ஆனா இப்ப பக்கத்துல வந்து இருந்துட்டு கேட்கிறார், உன் பேர் என்ன அப்படின்னு. உன் அடையாளம் மாறணும்னா நீ யார் என்பதை அவர்கிட்ட சொல்லணும். ஆமென். உன் அடையாளம் மாறணும்னா நீ யார் என்பதை சொல்லணும். அவர்கிட்ட அப்படியே சொல்லணும், நானாகவே வந்து நிற்கிறேன். அப்பா, சும்மா என் பேர் தெரியாத ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இவன் சொல்லணும், நான் யாக்கோபு, எங்க அண்ணனை ஒரு வாட்டி கூழ் கொடுத்து ஏமாத்துறேன். யாக்கோபின் பெயரை வெளிப்படுத்தும் போது அவன் தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் உணர்ந்து சொல்லுகிறான். அதுதான் அங்க நடக்கிற கான்வர்சேஷன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். நான் யாரு நான் சொல்லணும் அவர்கிட்ட. ஏசாயா தேவாலயத்தில் வந்து மகிமைய அந்த பிரசனத்தை பார்த்ததுமே தொடப்படல. ஏசாயா நீ சொல்லணும், நீ யாரு? ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் டச் பண்றார். இங்க கவனிச்சிங்களா? ஆண்டவர் சொல்றார், என்ன விடு அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அவர் அல்ல அவனை பிடித்திருக்கிறது, அவன் அவரை பிடிச்சிருக்கிறான். அவர் அவனை பிடிக்கணும்னா அவன் சரண்டர் பண்ணணும். யாக்கோபு என்னும் பூச்சி, நான் உன் வலது கரத்தை பிடித்தென்று வார்த்தையெல்லாம் கேட்கிறோமே, அவர் என் கையை பிடிக்கணும்னா நான் என்ன சரண்டர் பண்ணணும். சகி வீட்டுக்கு உள்ள போய் உக்காந்து இருந்துட்டு 2 பேரை அனுப்பி, அந்த மரத்தில் இருக்கிறான் பாரு, அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லல. மரத்துக்கு கீழே வந்து அண்ணாந்து பார்த்து, சகிவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும். அவன் வந்து கூட்டிட்டு போனதுனால இயேசு போனான். இதுதாங்க இயேசு. இப்படிதாங்க வாசல் படி நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் என்னை அர்ப்பணிக்காமல் அவர் என்னுடைய தேவனாக முடியாது. இதுவரை அறியப்பட்டது தகப்பனுடைய தேவனாய். இப்பொழுது யாக்கோபு சரண்டர் பண்றான். நான் யாக்கோபு, நான் யாக்கோபு, நான் யாக்கோபு. வேதம் சொல்லுகிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் தான் என்ன தெரியுமா? அடையாளம் மாறுது. இஸ்ரவேல், இஸ்ரவேல் என்பது அடையாளம். யாக்கோபா ஏசாவை விட்டு ஓடினவன் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட போது 33வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்களே என்றால் அதனுடைய 3வது வசனம், முன்பாக வந்து நிற்கிறான். 3வது வசனம், 3 நாள் சகோதரனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறான். முன்பாக நிற்பான், ஒப்புரவாவான், சகோதர சிநேகம் அவனில் வெளிப்படும். பகை இருக்காது, பகை தொடராது. எங்க யாக்கோபு தான் அங்க தொட்டார். ஏசா எங்க அழணும்?
யாக்கோவை தொட்டா ஏசா மாறுவான். தேவ திட்டம் உள்ளவன், தேவ அழைப்பு உள்ளவனுக்கு அடையாளம் மாறுச்சுன்னா இந்த பட்டணம் மாறும், ஏசாக்கள் மாறுவார்கள். ஏசா மாறாததுக்கு காரணமே யாருதான் தெரியுமா? யாக்கோபு தான். நம்ம ஜெபம் என்ன? ஏசாவை தொடும், ஏசாவை தொடும். இல்ல, என்னை ஒரு விசை கூட தொடும், என்னை ஒரு விசை கூட தொடும். சில ஏசாக்கள் உங்களை சுத்தி இருக்கிறாங்களா? ஆண்டவர் அவனை கை வைங்க, இவனை கை வைங்க, அப்படி ஜெபிக்காதீங்க. என்ன தொடுங்க ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் கூட டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏசா மாறிடுவார். சகோதர சிநேகம். அது மாத்திரமல்ல, 33:11 யாக்கோபு சொல்லுகிறார், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. பழைய ஆளு யாரு? இந்த கூழ் வேணும்னு உன் கையில் இருக்கிற பத்திரத்தை, அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை, அடுத்த சகோதரன் மேல இருக்கிறதுக்கு உள்ள ஆசை, இப்படி அடையாளம் மாறிச்சு. பாத்தீங்களா? இப்போ யாக்கோபு ஏசாட்ட சொல்ற இதெல்லாம் வச்சுக்கோன்னு, ஏசா சொல்ற எனக்கு போதும்பா, நீ வேணா இதை வச்சுக்கோன்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு வேண்டியதெல்லாம் இப்பொழுது இருக்கிறது. அந்த நிறைவு, போதும் என்கிற மனம் இன்னைக்கு வரல. இன்னும் யாக்கோபு தான் இருக்கிறோம், யாக்கோபு தான். இன்னொருத்தர் கையில இருக்கிறது மேல ஆசை வருது யாக்கோபுக்கு, இன்னொருத்தருக்கு மேல இருக்கிறதுல ஆசை, இன்னொரு காரியத்தின் மேல ஆசை, உனக்குரியதல்லாதன் மேல ஆசை. அவர் கை வைக்க விரும்புறார். கையை வைக்க விடு, வலிக்குமா? வலிக்கட்டும், அப்பதானே கை வைக்கிறார், அவர் தானே கை வைக்கிறார். ஏசாவை கை வைக்க விடல, லாபான கை வைக்க விடல, அவர் தானே. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் இவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்துக் கொள்ள சித்தமாய் இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது ஏசா சொல்லுகிறான் 33:12, நாம் புறப்பட்டு போவோம், வா நான் உனக்கு முன்னே நடப்பேன் என்று சொல்லும் போது யாக்கோபு நோ சொல்றார். ஏன் முன்னாடி ஏசா நடக்க கூடாது, ஏன் முன்னாடி நீங்க போங்க அண்ணா அப்படி சொல்லி அனுப்பி விட்டுட்டு, ஏசா போன வழியில் யாக்கோபு செல்லாமல், யாக்கோபு இன்னொரு வழியில போய் பலிபீடம் கட்டுகிறான். அது வரைக்கும் தசமபாகத்தோடு முடித்துட்டு இருந்தவன் இப்பொழுது பலிபீடம் கட்டுகிறான். இந்த நாளில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் அடையாளத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவர் இஸ்ரவேலின் தேவனாய் அறியப்பட விரும்புகிறார். இன்னும் யாக்கோபு, நம்ம எல்லாம் எதை மட்டும் பெருசா பார்க்கிறோம் தெரியுமா? வெறும் கோலும் கையுமா வந்து இப்பொழுது 2 பரிவாரங்களை கூட. ஆமே, இவன் இப்படி சொல்லும் போது ஏசா 400 பேரோட வரான். இப்ப யார்கிட்ட நிறைய இருக்கு, யார்கிட்ட நிறைய இருக்கு? ஏசா யாக்கோபுக்கு கிளாஸ் எடுக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, எனக்கு தேவையானது இருக்குன்னு. ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனது யாரு? யாக்கோபு. ஆனா ஏசா பட்டினிக்கிறது. ஏசா தரித்திரனா இருந்தானா? இல்ல, யாக்கோபோட நிறைய வச்சிருக்கிறான். அவன் ரியல் பிளெஸிங் என்ன? யாக்கோபு, தேவன் சிநேகித்த யாக்கோபுட்டையும் எல்லாம் ஆடு மாடு இருக்கு, தேவன் வெறுக்கிற ஏசா கிட்ட ஆடு மாடு இருக்கு. என்ன உண்மையான ஆசீர்வாதம் என்ன? ஏசா கடைசி வரை ஏசாதான். ஆனா யாக்கோபு இஸ்ரவேல், யெஷூரன். ரியல் பிளெஸிங் என்ன தெரியுமாங்க? நமக்குள்ளே உண்டாகிற மாற்றம். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஏன் கர்த்தர் தொடையில கை வச்சார் தெரியுமா? இனி இந்த யாக்கோபு கடைசி வரை யாரை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும்? கர்த்தரை மட்டும்தான், கர்த்தரை மட்டும்தான். யாக்கோபு சார்ந்து இருக்கிறான். இஸ்ரவேல், இந்த இஸ்ரவேல் எப்படி யெஷூரனாய் மாற்றப்பட்டான் தெரியுமா? கடைசி வரை கர்த்தரை மட்டுமே. அது அடையாளம் தான். மகன் யோசேப்பு இருக்கிற செய்தி வருது. அதுவும் சாதாரணமா அல்ல, ராஜாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறான். வரும்போது யாக்கோபு உடனே ஓடாம பெயர்சபாவுக்கு போகிறான். இவன் தான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறான். எகிப்துக்கு பாருங்க, அவன் உங்களை வர சொல்றான். பெயர்சபாவுக்கு போய் அங்க வெயிட் பண்றான். கர்த்தர் கூப்பிடுறாரு, யாக்கோபே அடியேன். இப்படி அடியேன்னு சொன்னது யார் தெரியுமா? தாத்தா ஆபிரகாம். அடியேன், அடியேன். ஆதியாகமம் 46 எடுத்து வாசிக்க டைம் இல்லை. யாக்கோபே அடியேன், நீ போ எகிப்துக்கு அப்படிங்கிறார். யாக்கோபு அமைதியா இருக்கிறார்.
கர்த்தர் சொல்ல, நானும் உன் கூட வரேன். உடனே புறப்பட்டு செல்லுகிறான். அங்க போகும்போது இந்த யாக்கோபு, ஆமென், பார்வோன் வருகிறான். வந்து யாக்கோபை பார்த்து கேட்கிறான், உம்முடைய வயது என்ன அப்படின்னு. உடனே யாக்கோபு என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க தாத்தா யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? ஒண்ணும் கிடையாது, நான் பரதேசி அப்படிங்கிறான். நான் பரதேசி. அதன் அர்த்தம் என்ன? அங்கே இருந்து ரட்சகர் வர எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருக்கிறேன். 12 பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் யாக்கோபை சுத்தி நிற்கும் போது யாக்கோபு அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதித்து விட்டு தன் கோலின் மேல் சாய்ந்து தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? அவன் பிள்ளைகளை சார்ந்திருக்கல, பேர பிள்ளைகளை சார்ந்திருக்கல, தன் கையிலே ஒரு கோல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த வாக்கு என்னும் கோல், இவன் தான் யெஷூரன். கடைசி வரை எல்லாரும் இருக்கட்டும், சந்தோஷம். பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க சுத்தி இருப்பது அது ஆசீர்வாதம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். அது பிளெஸிங், ரியல் பிளெஸிங். அது தேவை. எல்லாரும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆனா அவன் சார்ந்தது மூத்த பையன் ரூபன் மடியிலையோ அல்லது ஃபேவரட் சைல்ட் யோசேப்பு மடியிலையோ அல்ல, தன் கோலின் மேல் சாய்ந்து கொண்டு அத்தனை பிள்ளைகளும் பார்க்கிறாங்க. நான் பரதேசி. தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு. உபாகமம் 33வது அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். யாக்கோவே, உன்னை சந்திக்க இறங்கி வந்தவர் யெஷூரனே, உன்னை அழைத்து போக ஏறி வருகிறார். அவர் இறங்கி வந்து யாக்கோபை தொட்டு இஸ்ரவேலாய் யெஷூரனாய் மாற்றி அவரோடு இருக்கும்படி அழைத்து கொண்டு செல்லுகிறார். இந்த ராத்திரி வேளையில எதற்காக வந்திருப்போம்? பர்சனலா கேட்டா சொல்லுவோம், வெறும் கோலும் கையுமா இருக்கிறேன், எனக்கு எப்போ இந்த பரிவாரம் வரப்போகுது? எங்க ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு விஷயம் இல்லைங்க. ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆனா அவருக்கு விஷயம் உன்னை இஸ்ரவேலாய் மாற்றுவது. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூட்டி சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில், அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். என்ன பாக்கியம்! 40 வயதிலே கொலை செய்த மோசையை கர்த்தர் வனாந்தரத்தில் கொண்டு போய் உருவாக்கி அவனை சாந்த குணம் உள்ளவனாக்கி இப்பொழுது அவன் கையிலேயே கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற கட்டளையை கொடுத்து பேச வைக்கிறார். இதுதான் கர்த்தர் உருவாக்குகிறது. மோசே தான் கட்டளை எடுத்துட்டு வரார், கொலை செய்யாதிருப்பாயாக. இஸ்ரவேலர்கள் பார்த்திருப்பாங்க, நாங்க எங்கடா கொலை பண்ணோம், கொலை பண்ணிட்டு ஓடினதே நீதான். எப்படிப்பட்ட மோசையை எப்படி மாத்தினார் பாத்தீங்களா? இதுதாங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனா நீ விடாம கேட்கணும். அவர் சொல்லுவார், என்னை விடு, நான் போறேன். இல்ல ஆண்டவரே, கெஞ்சிரா, என்னை டச் பண்ணிட்டு போங்க, என்னை தொட்டுட்டு போங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கிறான். உனக்கு 2 பரிவாரம் தந்தேனே போதாதா? அந்த பிளஸிங் இல்ல, இந்த யாக்கோபை மாத்துங்க, இந்த யாக்கோபை மாத்துங்க, உம்முடைய ஃபேவரேட்டா மாத்துங்க. இதுவரை நான் அறியப்பட்ட அடையாளம் வேண்டாண்டவரே, வேண்டாண்டவரே, உம்முடைய அடையாளத்தில் நான் அறியப்பட விரும்புகிறேன், உம்முடையவனாய் அறியப்பட விரும்புகிறேன். டச் பண்ணிட்டு போங்க. அதான் என்ன பிளஸ் பண்ணுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க. இந்த ராத்திரி வேளையில எத்தனை பேர் தேவனுடைய ஒரு தொடுதல் வேணும் விரும்புறீங்க? எழும்பி நிற்கலாமா? ஹalleluya. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஒரு 5 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஒரு 5 minutes. நீ யாக்கோபாய் அவர்கிட்ட இருந்து நிறைய வாங்கிட்ட.
1-2 வருஷம் இல்ல, 20 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம். என்னைக்கு இஸ்ரவேலா மாற போற? நீ கானானுக்குள்ள இஸ்ரவேலா மாறாம வர முடியாது. நீ இஸ்ரவேலா மாறலன்னா ஏசா வந்து நிப்பான். ஏசா வந்து நிப்பான். இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் செல்லும் வேளை வந்தது என்று அறிந்து அவர் அநேக வார்த்தைகள் சீஷர்கள்ட்ட சொல்றார். அதுல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எப்பொழுது சொல்லுகிறார்? பிதா கிட்ட போற டைம் வரும்போது. ஆமென். இல்லைன்னா அவன் வந்து தடையா நிப்பான். பிரதான ஆசாரியன் யோசுவா சிங்காசனத்துக்கு முன்னாக வந்து நின்ற போது சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனுடைய வலது பாரிசத்துல வந்து நிக்கிறானா. ஏன்? அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான், அக்கிரமம் அவன்கிட்ட இருக்கிறது. ஒரு தொடுதல் தேவை, ஒரே ஒரு டச். ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணுங்க. என்ன பிளஸிங்? நான் உனக்கு தரலையா? வீடு தரலையா? கார் தரலையா? பைக் தரலையா? வேலை தரலையா? அது இல்லப்பா. என்ன தொடுங்கப்பா, என்ன மாத்துங்கப்பா. இந்த யாக்கோபை இஸ்ரவேலா மாத்துங்கப்பா, யெஷூரனா மாத்துங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த தொடுதல் தேவை. கண்டிப்பா எனக்கு ஒரு தொடுதல் தேவை. அப்படி கேட்கிறவங்க மட்டும் உங்க 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்ன தொடுவீராக, என்ன தொடுவீராக. யாக்கோபு அவரை நோக்கி அழுது கெஞ்சினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தொடுங்க ஆண்டவரே. எனக்குள்ள இந்த மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. எனக்குள்ள இந்த மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. எத்தனை காலம் நீ யாக்கோபாய் ஏசா கிட்ட கேட்டா உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கிறான். லாபான்ட கேட்டா உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கிறான். எத்தனை காலம் இந்த அடையாளத்தில் நீ அறியப்பட்டு கொண்டிருக்க போகிறாய்? நீ தேவனால் அழைக்கப்பட்டவர் அல்லவா? நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் அல்லவா? நீ பிறக்கும் முன்னமே உன்னை குறித்த தேவ திட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீ எத்தனை இன்னும் ஏன் அறியப்பட வேண்டும்? நீ எப்பொழுது யெஷூரனாய் அறியப்பட போகிறாய்? எப்பொழுது யெஷூரனாய் அறியப்பட போகிறாய்? என்னை தொடுவீராக, என்னை தொடுவீராக, என்னை தொடுவீராக. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.